பவி இன்னைக்கு வெளுத்து வாங்கினதுல வீட்ல இருக்கிற எல்லாரும் அரண்டு போயிட்டாங்க. பாத்தியா அர்ச்சனா? ஆமா நந்து, நானும் பவி இவ்ளோ அக்ரெசிவா நடந்துப்பான்னு நினைச்சே பார்க்கல. பின்ன குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருப்பாளா என்ன? அதான் இன்னைக்கு மொத்தமா கொதிச்சு எழுந்துட்டா. வா பவி, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா வந்துட்ட. அப்படியா? என்ன பேசிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு நீ வீட்ல ஒரு ருத்ர தாண்டவமே ஆடுனியே, அத பத்தி தான். ஆக்சுவலா நானே அத பத்தி பேசதான் இங்க வந்தேன். ரொம்ப சாரி அர்ச்சனா. உனக்கும் தான் நந்து சாரி. சாரியா? எங்க கிட்ட எதுக்கு சாரி கேக்குற பவி? பின்ன உங்க அப்பா அம்மா கிட்ட தானே நான் இன்னைக்கு கோவப்பட்டேன், அதுக்குதான். என்னதான் அவங்க எனக்கு எதிரா தப்பு செஞ்சிருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களை பெத்தவங்க இல்லையா? சின்ன வயசுல இருந்தே நான் என் அப்பா அம்மா கூட எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பெத்தவங்கள ஒருத்தர் கை நீட்டினா அது பிள்ளைங்களுக்கு எப்படி வலிக்கும்னு எனக்கும் தெரியும். ஏதோ மனசுல இருந்த கோபம் என்னையும் மீறி வெடிச்சிருச்சு. அந்த கோவத்துல தான் சரிதாத்தையையும் ஜோதி சித்தியையும் தள்ளி விட்டேன். அந்த நேரத்துல நீங்க எதுவுமே சொல்லலைனாலும் அது உங்க மனசை ஹர்ட் பண்ணிருக்கோன்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த சாரி. ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னது ஹர்ட்டா? அட நீ ஒரு ஆளு பவி. உண்மையாவே என் மனசு இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷப்படுது தெரியுமா? என் அம்மாவும் அர்ச்சனா அம்மாவும் சேர்ந்துட்டு பண்ற தப்பு எல்லாமே தட்டி கேட்க முடியாம பல்ல கடிச்சிட்டு இருந்த பவி. ஆனா என்னால முடியாததை நீ செஞ்சங்கிறப்போ மனசு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பவி. அதாவது சொல் பேச்சு கேட்காத மாடு கூட சொல்லுன்னு சாட்டாடி கொடுத்தா சொன்னதை அப்படியே கேக்குமா. அந்த மாதிரிதான் அவங்க ரெண்டு பேரும். அந்த விதத்துல நீ செஞ்சது தப்பே இல்ல பவி. என்ன அர்ச்சனா? ஆமா பவி, இன்னைக்கு உன்னோட கோவம் முழுக்க நியாயமான கோவம் தான். அத நாங்க எப்படி தப்பா எடுத்துப்போம் சொல்லு?